ஆறுதல் என்று சொன்னால் 13:5 தேவ வசனத்தை பிரசங்கிகளுக்கும் ஊழியனுக்கு உதவியா இருக்கிறவர்களுக்கும் யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தார். செய்தி கவனமாய் கேளுங்கள். யாருக்கு ஆறுதல்? தேவனுடைய ஊழியத்தில் உதவி செய்கிறவர்கள். இன்றைக்கு உதவி செய்கிற மக்கள் மிக குறைவு, பார்வையாளர் அதிகம். அடிக்கடி சொல்வது போல சபையில சின்ன வேலை கூட பண்றது இல்லை. They will come as a white collar. அப்படியே வருவாங்க, அப்படியே போவாங்க. ஒரு காரியம் வசனம் போட்டிருக்குது, அதாவது அவர்களை சபைகளுக்கு உதவி, யோவான் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தார். எவ்வளவு பெரிய ஊழியம் பார்த்தீங்களா? யோவான் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தார். இன்றைக்கு நிறைய பேர் ஒருவர் கீழ்ப்படிந்திருப்பது ரொம்ப கேவலம் நினைக்கிறாங்க. இல்லை, ஒருவர் கீழ் அடங்கி இருப்பது ஏதோ அது அந்த தரக்குறை நினைக்கிறாங்க. இல்லை, யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தார். என்னை கேட்டுக்கொண்ட பிள்ளையே, ஆறுதலின் ஆவியானவர் உன் வாழ்க்கையை கிரியை செய்ய வேண்டுமானால் சப்மிட், சர்வ், சீக், தேடுங்கள். உதவி அடுத்த ஊழியனுக்கு ஊழியத்து உதவியா இருங்க, வில்லனா இல்லை, உதவியா இருங்கள். நீங்க நிறைய பேர் டிக்டேட்டர்ஸ் தான். அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், ஆனா அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. என்னோட குறிப்பு என்னவென்றால் the spirit of comfort, ஆறுதலின் ஆவியானவர் வாழ்க்கையை கிரியை செய்ய வேண்டுமானால் அன்பான தேவ பிள்ளைகளே, தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம். ஆனாலும் இதுக்கு மத்தியிலே தேவனை பற்றி கொண்டு, வார்த்தையை பற்றி கொண்டு, சபையை பற்றி கொண்டு, ஊழியனை பற்றி கொண்டு, ஊழியத்தை பற்றி கொண்டு இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நம்பர் 1 எக்ஸால்டேஷன், நம்பர் 2 கன்சோலேஷன், ஆறுதலின் தேவன் உங்களோடு ஆறுதல். 3வது சொல்லுகிறேன் அன்பானவர்களே, இன்டர்செஷன். இந்த ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். 1:39 அறியப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல். இந்த பரிசுத்த ஆவி என்ன பண்றாருன்னா, always pray. ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 26ஆம் வசனம், ஆவியானவரும் தேற்றும் ஆவியானவர், புத்தி சொல்லும் ஆவியானவர், கண்டிக்கும் ஆவியானவர், உங்களை நடத்தும் ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். உங்களுக்காக வேண்டுதல். கவனித்து கேட்க அன்பாக கேட்கிறேன். சத்தியம் ஆறுதலை தரும், சத்தியம் சமாதானத்தை தரும், சத்தியம் பெருக்கத்தை தரும், சத்தியம் பக்தி விருத்தை தரும். மாத்திரமல்ல, அந்த சத்தியம் என்ன தெரியுமா? இட் லீட் இன்டு இன்டர்செஷன். உங்களை பரிந்து பேசுகிற நபராக உங்களை மாற்றும். இன்டர்செஷன். ஆவியானவரும் அந்த வசனத்தை நீ படித்து பாருங்கள்.